ஹாய், நான் தான் உங்களுடைய ரியாஸ். இதுதான் எங்கள் மாமா. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து சுக்ரியா பண்ண போகிறோம். சுக்ரியா முஸ்லீம்கள் நோம்பி வரும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. அது உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள். இப்படி எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள். தேங்காய் திருக்கி கொண்டிருக்கிறேன். சுக்ரியாவுக்கு வெல்லம் ஒடிக்கிறேன். இது இரண்டும் கலக்க வேண்டும். சுக்ரியாவுக்கு மைதா மாவு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. இது தேய்த்து இதை சின்னதாக கட் பண்ணி கடலப்பருப்பு வெந்துட்டு இருக்குல்ல அதில் காய வைத்து அதில் போடணும். மைதா மாவை 10 நிமிஷம் வெயிலில் காய வைக்க வேண்டும். இது 10 நிமிஷம் வெயிலில் காய வைக்கணும். இது 10 நிமிஷம் காஞ்சிருச்சு. இப்போ எடுத்துட்டு போய் வெந்திருக்க பருப்பில் போடணும். இப்போ பருப்பு நன்றாக வெந்து விட்டது. இப்போ பருப்பு நன்றாக வெந்து விட்டது. இந்த மாவை அதில் போடணும். நன்றாக வெந்து விட்டது. இந்த மைதா மாவை போடுகிறோம். நன்றாக எடுத்து ஒரு சொம்பு தண்ணீர் ஊற்றும். ஏலக்காவை கொஞ்சோண்டு சேர்க்க வேண்டும். இப்போ துருவன தேங்காயை இதில் போடணும். சுக்ரியா வெந்துருச்சு. இப்போ தேங்காய் போடணும். தேங்காய் போட்டாச்சு. இப்போ வெந்து கொண்டிருக்கிறது. வெந்துருச்சா மாமா? வெந்துருச்சு மாப்பிள்ள. வெல்லம் போடலாம். வெல்லம் போடுங்க. சுக்ரியாவுக்கு வெல்லம் போடலாம். சுக்ரியா பார்க்க பாயாசம் மாதிரியே இருக்கு. அது சுக்ரியா அப்படிதான் இருக்கும். இது வேறு வித்தியாசமான டிஷ்ஷு. வெல்லத்தை கொஞ்சம் போட்டுக்கணும் பாருங்க. இன்னொரு 10 நிமிஷத்தில் அது வெந்துடும். வாசம் ரொம்ப நல்லா வருது. ஆமாம்மா, மணக்கம். ஏலக்காய் போடுறதுனால இது நல்ல மணமாக இருக்கும். ஏலக்காயும் நாட்டு வெல்லம் பருப்பு தேங்காய் இது பூரா வந்து டேஸ்டாக இது வந்து அவ்வளோ மணமாக இருக்கும் சுக்ரியா. சாப்பிட்டா எப்படி இருக்கும்? நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருக்குமாப்ல? சாப்பிடுங்க. நல்லா இருக்கு. இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் வீட்லேயும் சமைச்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். காலேஜ் பசங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.